அவர் நினைச்சா எனக்கு தெரியுங்க, 1000 நினைக்கலாம், 1 தெரியும், 2 தெரியும். அது சொல்லும்போது தான் நான் சொன்னேன், 2 பெரிய விஷயங்களை அவர் இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸே பண்ணிட்டார். அதனால் அது புதுசாக அதை பற்றி பேசலாம். இருந்தாலும் புரிதலுக்காக சொல்கிறேன். முதல்ல அவர் சொன்னது என்ன ரீசெண்டாக டிசம்பர் மாதத்துக்கு? சத்தமே காணும். உலக தியான தினம் 21 டிசம்பர் வரப்போகிறது. இதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு, யூடியூப்ல 20 லட்சம் மக்களாவது 2 மில்லியன் சைமல்டேனியஸா லாகின் பண்ணி இந்த ஒரு, அதாவது 21 ஜூன் எடுத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் யோகா தினம், 21 செப்டம்பர் எடுத்தீங்கன்னா பீஸ் டே, இன்னும் 21 மார்ச் இன்னும் வரல, அநேகமாக வந்துடும் நினைக்கிறேன். 21 டிசம்பர் போன வருஷம் யுனைடெட் நேஷன்ல நம்மளுடைய முயற்சினால அனௌன்ஸ் பண்ணது. நம்மளும் முயற்சி எடுத்தோம், நிறைய பேர் எடுத்தாங்க. அப்புறம் இந்திய அரசு ஐநாவுடன் பேசி 21 டிசம்பர் இன்டர்நேஷனல் மெடிடேஷன் டேன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் போன வருஷம் நடந்த பொழுது பொண்ணு பார்த்தது யாரோ தாலி கட்டினது யாரோன்ற மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன் இதில் லீவரேஜ் பண்ணி அவங்க நல்லா எடுத்து போயிட்டாங்க. இதில் பொறாமையோ இதுவோ கிடையாது. ஆனால் ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா தியானம் அப்படின்னாலே இந்த உலகத்தில் 100-120 வருஷமாக அத்தன்டிக்காக பேசக்கூடிய ஆர்கனைசேஷன், அமைப்பு, மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட. அப்படி இருக்கும்போது மாஸ்டருக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம இது ஒரு முயற்சி எடுத்து உலகத்துக்கு சொல்லாமே, அனைவருக்கும் ஒன் வேர்ல்டு ஒன் ஹியூமனிட்டி பார்த்துருப்பீங்க இல்லையா? அது இதை செய்யும்பொழுது நம்மளை பற்றி நிறைய பேருக்கு போய் சேரும், இன்னும் நிறைய பேர் பயனுறுவார்கள் அப்படின்றதுனால ஒரு 20 லட்சம் பேர். எதனால் 20 லட்சம்? அது பண்ணீங்கன்னா சில ரெக்கார்ட்ஸும் உருவாகும். உதாரணத்துக்கு ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் மாதிரி ஒன்று உருவாகும். அப்படி உருவாகும் பொழுது உலகம் அவங்கள திரும்பிப்பாங்க. ஓ, இவ்வளோ பண்ணியிருக்காங்க, ஏதோ இருக்கும் பொழுது இன்னைக்கு வரலாம், நாளைக்கு வருவாங்க, நாளைக்கு வரலாம், நாளைக்கு வருவாங்க, 5 வருஷம் கழிச்சு வருவாங்க, 10 வருஷம் கழிச்சு வருவாங்க. இப்படி வருவதற்கான ஒரு முயற்சி. அப்படின்னா நம்ம என்ன இதில் பண்ணணும்? இதெல்லாம் தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு பேச போறீங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம். எல்லா குரூப்லேயும் டிபிஏ போட சொல்லி ஒரு ஃபோட்டோ வந்துட்டு இருக்கு. அதில் போய் பார்த்தீங்கன்னா hfn.link/registration இருக்கும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக 10 செகண்ட் தான் ரெஜிஸ்டர் ஆகுது. நான் நிறைய பேர் பண்ணியே காமிச்சது. 10 செகண்ட் தான் லிங்க்ல போனீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சிஸ்டம் டேக் ஓவர் பண்ணிக்கும். நீ ஒன்றுமே பண்ண வேணாம், யாரையும் ஞாபகப்படுத்த வேணாம். இன்னைக்கு காத்தால தியானம் இருக்குது, நாளைக்கு சத்சங்கம் இருக்குது, நாளைக்கு 3வது செட்டிங், ஒன்றும் வேணும். ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா எல்லாருக்கும் போய் ஆட்டோமேட்டிக்காக ரிமைண்டர் சிஸ்டம்லேருந்து போவாரு. 21 டிசம்பர் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் அநேகமாக 7 அல்லது 8 நேரம் இன்னைக்கு அநேகமாக அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு மாஸ்டர். இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ அநேகமாக 7 இல்லை 8 இருக்கும். இன்னும் எல்லாரும் வெளியில் போகிறவங்களாம் போயிட்டு வந்துட்டு எல்லாரும் ஒரு 25லேருந்து 30 நிமிஷம் அவங்க யூடியூப்பில் லாகின் பண்ணி அந்த நிகழ்ச்சியை சைமல்டேனியஸாக எல்லாம் லாகின் பண்ணி பார்க்கணும். இந்த லாகின் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயம், திருச்சினே அவர் எங்களுடைய ஆர்எஃப் மீட்டிங்கில் சொன்னது என்னென்னா, முதல் முறையாக தியானம் பண்ணும்போது ஃபோனை ஆனில் வச்சுக்கோ. இன்னி வரைக்கும் உள்ளே வரும்போது ஃபோனை ஆஃப் ஆகிடுச்சப்பா, எல்லாம் இதாகிடுச்சா, எல்லாம் பண்ணிட்டீங்களா, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்களா, அலாம்லாம் எல்லாம் செக் பண்ணிட்டீங்களா, இதில் மட்டும்தான் ஃபோனை ஆன் பண்ணி உள்ளவா. இன்னைக்கு மட்டும்தான், அன்னைக்கு மட்டும் ஆன் பண்ணிட்டு உள்ளே வரும்போது முக்கியமான ஒரு விஷயத்தை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் யார் யாருக்கெல்லாம் இதை சொல்கிறீங்களோ சொல்லணும். அவங்க ஃபோனில் இருக்கக்கூடிய டேட்டாலேருந்து அவங்க கனெக்ட் ஆகி யூடியூபுக்கு போகணும். ஒய்ஃபைல போனீங்கன்னா என்ன ஆகுனா 10 பேர் கனெக்ட் ஆனால் அது ஒரு கனெக்ஷனாக தான் எடுத்துப்பாங்க. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் யூடியூப்பில் நீங்கள் 10 அக்கௌண்ட்டில் போய் பார்த்தாலும் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கனெக்ஷனாக எடுக்கும். ஒய்ஃபைன்றது ஒரு ஐபி. இந்த ஒரு ஐபிலேருந்து 10 லாகின் ஒரு ஐபி எடுத்துக்கும். இதே ஒரு மெடிடேஷனால இவ்வளோ பேர் உட்காடுறீங்க, உங்களுக்கு ஒரு காமன் வைஃபை போட்டு ஒரு 200 பேர் லாகின் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? உங்களை ஸ்பேம்னு சொல்லி பிளாக் பண்ணிடும். ரெக்கார்டுன்னு ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டீங்களா? யூடியூப் அந்த ரெக்கார்டுன்னு அனௌன்ஸ் பண்ணி செய்யக்கூடிய ஆக்டிவிட்டியை அதுக்குன்னு சில பேராமீட்டர்ஸ் வச்சு மானிட்டர் பண்ணுறாங்க. இது உங்களுக்கு புரிதலுக்காக சொல்கிறேன். இதை மானிட்டர் பண்ணும்போது ஒரு ஸ்பைக் வருது அப்படின்னா என்ன, ஒரு ஒய்ஃபைல 500 பேர் வரணும். 500 பேர்னா உங்களை ஒரு பாட் மாதிரி பார்ப்பாங்க. ஒரு மிஷனில் நீங்கள் போய் ஒரு மெஷின் மூலமாக அடிக்கிறீங்க,
ஏன்னா இதுக்குன்னு காசு கொடுத்தா பண்ணது உலகில் நிறைய பேர் இருக்காங்க. அது உங்களுக்கு யூடியூபுக்கும் கின்னஸுக்கும் தெரியும். அதை டக்குன்னு கட் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ 500 பேர் நீங்கள் உட்காடுறதோ 200 பேர் உட்காடுறதோ என்ன ஆகும்னு சொன்னால் வேஸ்ட்டாக போயிடும். விழலுக்கு இறைத்த நீராகி விடும். நீங்கள் இங்கே 200 பேர் ஒரே இடத்துல உட்காந்தாலோ உங்கள் வீட்டில் உட்காந்தாலோ இது பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே வேணால் வந்து ஞானம் பண்ணி இங்கே வரணுன்ற அவசியம் கூட இல்லை. உங்கள் வீட்டில் நீங்கள் 4 பேர் இருந்தால் 4 பேரும் தயவு செஞ்சு ஒய்ஃபை ஆஃப் பண்ணிட்டு டெலிஃபோன் மூலமாக கனெக்ட் பண்ணுங்க. டெலிஃபோனில் டேட்டா மூலமாக யூடியூப் இதை தான் நீங்கள் யார் யாருக்கெல்லாம் சொல்கிறீங்களோ முக்கியமாக சொல்லணும். ஏன்னா பை நேச்சர் நம்ம எல்லாருமே ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணி பழகி போச்சு. ஒய்ஃபோட கனெக்ட் ஆகிறோமோ இல்லையோ உங்களுக்கு இல்லாமல் இந்த பக்கம் ஒய்ஃபைல போட்டு கரெக்டாக கனெக்ட் ஆகிடும் இல்லையா? இது இல்லாமல் நீங்கள் டேட்டாவில் போய் உள்ள கனெக்ட் ஆகி பண்ணணும். இதை பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் 20 லட்சம். அதுக்கு நான் எதற்காக 20 லட்சம் சொல்கிறேன்னா, இப்போ இந்த 6 ஸ்டேட்டு தான் மெயின். உலகளாவி எவ்வளோ நாடுகளில் நம்ம இருந்தாலும் இந்த 6 ஸ்டேட்டில் தான் நம்மளுக்கு மேக்சிமம் நம்பர் ஆஃப் ஆக்டிவ் அபியாசிஸ் வாலண்டியர்ஸ் இருக்கிறதாக மாஸ்டருடைய மனதில் ஒரு 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 எண்ணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை தான் இந்த ஸ்பீச் முடிஞ்சோன்னு நீங்களாம் உட்காந்து பேச போகிறீங்க. இரண்டாவது 1976 ஷாஜஹான்பூர் ஆசிரம பாபுஜி மகாராஜ் இனாகரேட் பண்ணுறாரு. அந்த ஃபோட்டோ அந்த வீடியோஸ்லாம் நம்ம பல முறை பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்த்துருக்கோம். இந்த 50 ஆண்டு முடிவுகளுக்காக இந்த 2026 பசந்த் ரெகுலர் 2 பேட்ச் முடிஞ்சா 5 பேட்ச் ஷாஜஹான்பூரில் பேக் டு பேக் நடக்குது. அந்த ஒரிஜினல் ஸ்ட்ரக்சரை அப்படியே மெயின்டைன் பண்ணி ப்ளஸ் அடிஷ்னல் ஃபெசிலிட்டி ஒரு 1500 2000 பேர் தங்கி ஒரு நார்த் இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு மனப்பாக்கம் மாதிரி ஒரு சென்டர் அங்கே அந்த இடத்துலையே இருக்கக்கூடிய அந்த இடத்துலையே உருவாக்கி இதற்கான அந்த பிடிஎஃப் ஃபைல் என்னென்ன நடக்குதுன்ற இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் ஏற்கனவே பகிர்ந்துருக்கேன். உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் அதை போய் இன்னும் உங்களுக்கு வரேன்னா அந்த ப்ரிசெப்டர் கம்யூனிட்டி வாட்ஸ்அப் குரூப்பில் பாருங்கள். அப்படி இல்லைனா உங்களுடைய ஃபங்க்ஷனரிஸோ இல்லை உங்களுடைய வேறு யாரையோடைய ஃபோனில் இருந்தால் ஃபார்வர்ட் பண்ண சொல்லி படிங்க. என்னென்னலாம் பண்ணுறாங்க, என்னென்ன விஷயங்கள். இதில் மாஸ்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா நம்மளுடைய இனிமேல் டொனேஷனை கலெக்ட் பண்ணி இனிமேல் போய் கட்டி ஆரம்பிச்சுலாம் முடிய போகிறதில்ல. அதனால் என்ன பண்ணியிருக்காரு, எப்பவும் போல ஒரு வியாபாரம் நீங்கள் நடத்துறீங்கன்னா முதல்ல என்ன பண்ணுவீங்க, வரத்துக்கு முன்னாடி முதல்ல ஒரு பேங்க்ல ஏதோ ஒரு லோன் எடுத்து வரவு வந்து அந்த வரவின் மூலமாக பேங்க் லோன் அடைக்கும். அதை போன்று இந்த ப்ராஜெக்ட்டுக்குன்னு ஒரு பெரிய கமிட்மெண்ட்டை மாஸ்டர் பண்ணியிருக்காரு. அந்த அமௌண்ட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 கோடி வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த 30 கோடி நம்மளால் கலெக்ட் பண்ண முடியுமா, இல்லை 100 கோடி இழுத்தால் தேர் நகருன்ற மாதிரி வேறு ஏதாவது பண்ண போகிறவங்கன்னா அது 3 பகுதியாக பிரித்து நம்ம ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இசட்சிஸ் 15 இசட்சிஸோட நான் ஒரு மீட்டிங் போட்டபோது என்ன நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னா, முதல்ல டாப் லெவலில் பார்த்தீங்கன்னா என்னால் பர்சனலாக பெரிய லெவலில் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். 1 லட்சம் அல்ல அதற்கு மேலே. அது யாருன்றதை கண்டுபிடிங்க. அது நீங்களே ஒருத்தராக இருந்தீங்கன்னா நீங்கள் நேரடியாக அந்த லிங்க்கில் போய்ட்டே கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அந்த லிங்க் ஏற்கனவே நான் எல்லா குரூப்லையும் ஷேர் பண்ணிட்டேன். அந்த ஷாஜஹான்பூர் டொனேஷன் லிங்க் எல்லா இடத்துலையுமே இருக்குது. நீங்கள் நேரடியாக போய் ஷேர் கம்மி அமௌண்ட்டும் ஆன்லைனில் ஷேர் பண்ணலாம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா மிடில் லேயர்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த டாப் லேயரில் நம்ம ஒரு 50லேருந்து 100 பேராவது எதிர்பார்ப்போம். தமிழ்நாட்டு முழுமையாக, வெள்ளூரில் இல்லை, TN02 பற்றி பேச தமிழ்நாடு முழுமையாக ஒரு 50லேருந்து 100 பேர் 1 லட்சத்துக்கு மேலே கொடுத்தாங்க. ஏற்கனவே 4 பேர் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு எனக்கு பர்சனலாக அவங்க அந்த டொனேஷன் ஸ்லிப்பினுடைய ரிசிப்ட் காப்பிலாம் அனுப்பிச்சிருக்காங்க. கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க, கம்மியாக தான் இருக்கும். இரண்டாவது லேயர் பார்த்தீங்கன்னா 5000லேருந்து ஒரு 50,000த்துக்குள்ள எந்த அமௌண்ட் வேணாம். என்னால் 5000 என்னால் பர்சனலாக கொடுக்க முடியும். நான் ஏற்கனவே சேர்த்து வச்சுருக்கேன். பொங்கலுக்கோ இதுக்கோ வச்சுருக்கேன். ஒரு 5000 நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் பேமெண்ட் டொனேஷன் லிங்க் மூலமாக அந்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணலாம். தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த இடத்தில் இருந்து நீங்கள் உங்களுடைய ஐடி நம்பர் கொடுத்தாலும் எந்த அட்ரஸில் உங்களை ஐடி நம்பர் இருக்கோ அந்த சென்டரோட அது மேப் ஆகி எனக்கு ரிப்போர்ட் வந்துடும். அந்த ரிப்போர்ட் நான் இசட்சிஸோடையும் ஷேர் பண்ண போகிறேன். அது ஏற்கனவே நம்ம அக்கௌண்ட்ஸில் பேசியாச்சு கொடுக்குறேன்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு ஜோன் வைஸ் எவ்வளோ கலெக்ட் ஆனதுன்றது தெரியும்.